Taste the Daily. தனது எழுச்சி பயணத்தின் போது ஒரு காவலர் கூட பாதுகாப்பு வழங்கவில்லை என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார். தருமபுரி மாவட்டம் அரூரில் எழுச்சி உரையாற்றிய புரட்சித் தமிழர் ஆளும் கட்சி கூட்டத்திற்கு மட்டும் ஆயிரக்கணக்கான காவலர்கள் மூலம் ஆள் இல்லாத இடத்தில் கூட பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக விமர்சித்தார். பல சட்டமன்ற தொகுதியில எழுச்சி பயண பொதுக்கூட்டத்தில் பேசும்போது ஒரு காவலர் கூட பார்த்தது கிடையாது. ஒரு காவல் பாதுகாப்புல பார்க்கல. ஆனா இன்றைய தினம் காவலர்கள் பாதுகாப்பு வழங்குறாங்க. ஏங்க இந்த பாதுகாப்ப மற்ற கட்சிக்கு வழங்கி இருந்தா 46 உயிர் போயிருக்காது. எதுக்கு ஓர வஞ்சனை? ஆளுங்கட்சி முதலமைச்சர் அதே கரூர்ல ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடத்துறார். அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில ஆயிரக்கணக்கான காவலர்கள் ஆளே இல்லாத இடத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டு பாதுகாப்பு கொடுக்கறீங்க. அதே நேரத்தில் ஒரு கட்சி, அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும், கரூர்ல ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வராங்க. எப்போ அந்த கட்சி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி அந்த அனுமதியில பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தோம். பாதுகாப்பு கொடுக்கல. ஆனா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தா 41 உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம்.